கன்னி, சோதனை காலம் ஆரம்பம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, தாங்காது பூமி. உங்களுடைய ஃபீலிங்ஸ தாங்க பாட்டா இப்படி நான் சொன்னேன். உடனே கமெண்ட் செக்ஷன்ல போய் யாராவது என்ன போய் திட்டணும்னு திட்டாதீங்க. ஏன்னா இந்த வீடியோல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்பெசிபிக்கா நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கும்போது இந்த மாதம், இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்மைகளை பண்ணுது, முழுசா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50% லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்றத நம்ம பாத்திரலாம். ஸோ நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா? முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு, கஷ்டத்துல இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் பாடின பாட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுப்பேன். கன்னி ராசிக்கு, அதாவது மக்களை கன்னி ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அண்ட் தென் 1 by 1 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். முதல்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு படையே திரண்டு உங்க 4ஆம் வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க. அந்த படை யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சூரியன். இந்த 3 கிரகங்களுமே உங்களுடைய 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறாங்க. இதுல இந்த சூரியன் அவரு ஆத்மகாரகன், ஜீவகாரகன் சொல்லுவோம். அவரு இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு இந்த கூட்டத்தோட போய் சேர்றாரு. உங்களுடைய ராசிநாதன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, புதன். அந்த புதனும் கிட்டத்தட்ட இந்த 3 கிரகங்களோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குதுங்க. ஏன்னா சூரியன் அப்படின்றது ஆத்மகாரகன். சோ ஓரளவுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை அப்படியே லைட்டா தள்ளிட்டு போறதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு பாருங்க சனி பகவான். அவரு இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருக்காருங்க. இந்த மார்ச் 29ஆம் தேதியில இருந்தே உங்களுக்கு ஒரு சில அப்டக்கிள்ஸ் லைஃப்ல ஒரு சில தடை, குறிப்பா சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கூட வந்திருக்கும். இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு உங்களால அதுல இருந்து வர முடியும். இன்னும் சொல்ல போனா சனி கடந்த காலங்கள்ல வக்ரமா இருந்திருக்காரு. இப்போ இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதிக்கு மேலதான் அந்த வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமா நீங்க ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சர்ஃபேஸுக்கு வரும். ஸோ இந்த டைம் பீரியட்ல, இந்த டிசம்பர் மாத டைம் பீரியட்ல நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க. கவனக்குறைவா இருக்காதீங்க. பிகாஸ் ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். சனி என்ன பண்றாரு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி. நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். 5ஆம் இடம் என்பது காதல். சில பேருக்கு லவ்லயும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஐ கேன் சி, பார்க்க முடியுது என்னால. அவரே 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சில பேரோட ஃபேமிலியில மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ற ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கு. மேரேஜ் பண்ணி ஆகணும், வயசாயிட்டே இருக்கே, மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் சில பேருக்கு ஏற்பட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னா கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. பட் ஆல்ரெடி நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க, பாஸ்ட்ல நான் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சனி இப்பதான் வக்ரம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதம் நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து முன்னாடி போகலாம். பட் இனிமேதான் ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வெயிட் பண்ணி பொறுமையா பண்ணலாம். அண்ட் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வக்ரமாயி குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானம் கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. கரியர் வைஸ் நம்ம கும்பராசிக்கு பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மாதம் இந்த வருடத்தோட இறுதியில எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு சில ரெகாக்னிஷன்ஸ் கிடைக்கும். இதான் 10ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய கரியருங்க, உங்களுடைய ரெகாக்னிஷன், ஸ்டேட்டஸ், நேம், இதெல்லாம் 10ஆம் இடம். சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாராட்டுகள் கூட ஏதோ ஒரு மன விரக்தி,
கூட ஏற்படுத்தும். ஏதோ பிடிக்காத மாதிரி நீங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதம் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? 50-50 சொல்லலாம். ஏன்னா குரு பகவானுக்கு சூரியனோட பார்வை விழுது அண்ட் செவ்வாய் சுக்கிரனோட பார்வை வந்து இந்த மாதம் 15க்கு மேல பாத்தீங்கன்னா அது இன்னுமே அதிகமா விழுது. ஸோ சில பேருக்கு கரியர்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறத நான் பாக்குறேன். அண்ட் பிடிக்காமையும் ஒரு வேலையில இருக்கிறீங்க, கொஞ்சம் அப்படியே நீங்க அதை தள்ளிட்டு தான் போகணும் இந்த டிசம்பர் மாதம். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்ல நான் சொல்லிட்டேன், உங்களோட 7ஆம் இடம்ன்றது ரிலேஷன்ஷிப், மேரேஜ், சனி அங்க அமர்ந்திருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் வந்து சூப்பரா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ராசிநாதன் என்பவர் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய வீடு வந்து 3ஆம் வீடு. அந்த 3ஆம் வீடோட அதிபதி செவ்வாய் என்ன பண்ணிட்டாரு, 4th ஹவுஸ்க்கு போயிட்டாரு. 4th ஹவுஸ்ன்றது என்னது, தாய் ஸ்தானம். ஓகேவா? அப்போ உங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க படிப்பு விஷயத்துல. ஸோ குழந்தைகள் வந்து இருக்காங்க அப்படின்னா, உங்க வீட்டுல வந்து ஒரு கன்னிராசி குழந்தை இருக்குன்னா நீங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த மாதமா வருது. நிச்சயம் இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த ஒரு கேரை விட இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான கேர் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களோட ப்ரோக்ரஸிவ் லெவல் இன்னுமே வந்து நல்லா போகும். வீடு பிரச்சனைகள், இப்ப சில பேருக்கு வந்து வீடு பிரச்சனைகள் இருக்கும். என்னால வந்து இப்ப புதுசா நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால வாங்க முடியல, தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாதம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து வச்சிருந்தா கூட பெருசா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காமலே போயிருந்திருக்கலாம். ஏன்னா சனியோட வக்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுது. 4ஆம் வீடு என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், சுகஸ்தானம். பூமிக்காரகன் செவ்வாய் அந்த வீட்டுல போய் இருக்காரு. ஸோ ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் வந்து செவ்வாய் வந்து உங்க ஜாதகத்துல பிளே பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு, பேக் ஹண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுடைய ராசிநாதனான புதனும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரியா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்கள்ங்க, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், இவங்களுடைய பின்னாடி பேக் சப்போர்ட்டுக்கு புதனும் போறாரு. இத்தனை கிரகங்களை பாருங்க, குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. இதுதான் வந்து இந்த மாதத்துடைய ஹைலைட்ஸா நம்ம பாக்குற ஒரு விஷயம். என்னன்னா இத்தனை கிரகங்களுக்கும் குரு பகவானோட பார்வை வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது, ரொம்பவே கேவலமா இருக்கு, இந்த மாதமே உங்களுக்கு வேஸ்ட், எது பண்ணாலுமே நல்லா இல்லை அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியாது. சோதனைகள் உங்களுக்கு இந்த மாதம் இருந்தாலும், நான் டைட்டில் ஒரு விஷயம் சொன்னேன், சோதனை காலம் ஆரம்பம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ சோதனை உங்களுக்கு இந்த டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேல இருந்தாலும் அதை டெஃபினட்டா உங்களால வந்து ஓவர்கம் பண்ணி வர முடியும். பிகாஸ் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கனால அந்த எஃபர்ட்ஸ், அந்த தைரியம், 3ஆம் இடம் என்பது முயற்சி மட்டும் கிடையாது, தைரியமும் கூட. சோ உங்களுக்கு அந்த தைரியமும் இந்த மாதம் கிடைக்குது, அதை ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்து இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்குது. ராசிநாதனான புதனோட ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, சோதனை காலத்துல இருந்து விடுபட்டு இந்த நியூ இயர் அதுவும் உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள், நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தும் போது நிறைய மக்களுக்கு இது போய் சென்றடையலாம். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸா புக் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க.